சரிங்களா? எல்லாருக்கும் வணக்கம். கிஸ் படத்தோட ஆடியன்ஸோட படம் ஷோ முடிச்சுட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீமோட எல்லாருமே பார்த்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நேற்றுக்கு இன்றைக்கி இன்னும் ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரெஸ் அண்ட் மக்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் எப்போயுமே இது நிகழும். நல்ல படத்தை எப்பயுமே நான் கேட்குற மாதிரி கரெக்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவீங்க. இந்த படத்தையும் அதே மாதிரி கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் மக்கள் ரெஸ்பான்ஸை நாங்கள் பார்த்தோம். பயங்கரமாக எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எல்லா காமெடிக்குமே அண்ட் எமோஷனல் சீன்ஸுக்குமே நல்லா எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்க. மீடியாவோட ஒரு பவர்னால எல்லாருமே படம் நல்லா இருக்குது அப்படின்னு சோஷியல் நெட்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்கணும், ரிப்பீட்டடாக வாங்க, பார்த்தோம்னா திருப்பி திருப்பி 5ஆவது தடவையாவது பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் டே எல்லாருக்குமே. தேங்க்யூ எவ்ரி ஒன். படத்தோட எடிட்டர் ஆர்சி பிரணவ். ப்ரெஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. இதுதான் நான் சைன் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஸோ இதில் நல்ல சப்போர்ட் கிடைக்குது. இதில் ரொம்ப நல்ல ரீச்சாக போயிட்டுருக்கு. நீங்கள் தான் இன்னும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாரும். படத்தோட டிஓபி, சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன். ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே விட செகண்ட் டே பெட்டராக இருக்குது. எல்லாம் உங்கள் சப்போர்ட் அண்ட் இதுவோட தான் போயிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கிஸ் மூவி ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. இன்டர்நெட்லையும் சரி, மக்கள்கிட்டையும் சரி. கவினா மூவி கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மூவியாக இருக்கும். இந்த ஃபேன் பாயாக தான் நானும் இந்த மூவியை பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. கவினாக்கும் சதீஷனாக்கும் எப்பயுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஃபேமிலியாக எல்லாருமே கண்டிப்பாக இது வந்து பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு மூவியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் திரும்பி வந்து பாருங்கள். அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. ஒரு ஆள் வந்து பேசுவார். இவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் படம் பார்த்தா இவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ನಾವು ಮಾಸ್ಟರ್ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க படத்தில். ஸோ நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுண்ணா. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குற ஃபஸ்ட்டு ஷோ இதுதான். இப்போ தான் ஏன்னா அங்கங்கே பாதி ஓடிட்டே இருந்தாலும் கரெக்டாக பார்க்க முடியல. இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறோம். எல்லா காமெடிக்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன் இதெல்லாம் கண்டிப்பா கேட்கப்பட வேண்டிய கேள்விப்பா, இப்படி பண்ணாதப்பான்னு சொன்னேன். தம்பி வந்து அன்பால இப்படி பண்றாங்க. என்னன்னா இல்லண்ணே, இது வந்து இவருக்கு நீ பர்த்டே நினைக்கிறேன். அதை வந்து எங்களை வச்சு ஏமாத்தி இப்படி இல்ல. கவினா சொன்ன மாதிரி நல்ல படத்துக்கு ஆடியன்ஸா இருக்கட்டும், பிரஸ் மீடியா நீங்க இருக்கட்டும், எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் டாடாவே அவ்வளவு சூப்பர் ஹிட் ஆச்சு. பட் அது ஒரு ஷோவா வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து ஹிட் ஆன ஒரு படம். அது ஸ்டாரா இருக்கட்டும், எல்லாமே கவினா இருக்கு. இப்ப கிஸ்ஸுமே நேற்று இருந்த ஆடியன்ஸை விட இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நிச்சயமா அந்த இன்க்ரீஸ் ஆன ஆடியன்ஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் தியேட்டர் நாளைக்கு நிச்சயமா ஆகும். ஸோ தேங்க்ஸ் டு த பிரஸ் மீடியா ஆடியன்ஸ் இந்த சப்போர்ட் பண்ணுறேன். ஸ்டார்ல படத்துலேயே கொஞ்சம் நம்மளுக்கு கிரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி நடிபகர் எனக்கு தெரிஞ்ச படமாக அந்தளவுக்கு ஒரு தப்பான படமானு எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல இன்டென்ட்டோட ரொம்ப நல்ல டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டம் பண்ணணும்னு ட்ரை பண்ண ஒரு படம். மேபி இன்னும் பெட்டரான ஒரு ஸ்டேஜில் ரிலீஸ் ஆகிருந்தா அதுக்கு இன்னொரு பெட்டரான ஒரு விஷயம் கிடச்சிருக்கும். அது வந்து அடுத்த ப்ரெஸ் மீட்டில் பேசுவோம். அது வரைக்கும் டெஃபினட்டாக ரொம்பவே நல்லா வந்துருச்சு. நிச்சயமாக அதை பற்றி பேச நிறையாவே இருக்கு. வெற்றி சாரோட வந்து அந்த வீட்டில் ஆமா அதெல்லாம் மறந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம காலில் ஆல்ரெடி திரும்பி பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால அவருக்கும் அது தெரியும். ஆமா அதனால அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால ஜி நீங்க ஆடுற டான்ஸ் நீங்க வீட்டில் ஆடிக்குவாங்க,
இந்த பெரிய ஹீரோஸ்லாம் அவங்க ஆடுவாங்க, அவங்க தாடி வந்து நம்மகிட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி இது என்னது யாரு தலைவா? அதெல்லாம் நம்ம போய் என்னன்னு கேட்கறது? அவருக்கு ஏதோ ஒரு லைட்டு அவர் மேல இல்ல தெரியவா? இங்க பாருங்களேன், இப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸ். இவங்க ஏதோ பேசுவாங்க என்னை பத்தி, என்ன சொன்னு கேட்கலாம். எனக்கு அன்னைக்கு நான் இப்போ பார்க்கும்போது அவர் நான் பார்த்தேன், அப்புறமா யாருன்னே தெரியல. அவர்கிட்ட நான் என்னன்னு போய் மறுப்பு தெரிவிக்கிறது? அங்க நடந்தது என்னங்கிறது தெரியும். நானும் சிம்பு சாரும் என்ன ஷேர் பண்றவங்க தெரியாது. இப்போ நீங்க நானுமே இங்க நல்லா பேசுறோம், தெய்வமே நான் இங்க பேசுவேன். அவன் யாரோ அசிங்கமா பேச நினைச்சுப்பான். வேணாம், அவருக்கு தெரியாது நானும் சிம்பு சாரும் யாருன்னு தெரியாதுல்ல, அது என்னன்னு தெரியாதுல்ல. வேடிக்கை பார்க்குறவங்க ஏதோ நினச்சிக்கிறாங்க, விட்டுணும் தெரியல. அவருமே ஏதோ இதுல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ பேசுறாரு. எல்லாமே டஃப் தான் தெரியவா. எது வந்தாலுமே ஈஸி கிடையாது தெரியவா. அந்தந்த களத்துல அந்தந்த விஷயங்கள் கஷ்டம், ஈஸியா எதுவுமே பண்ணிட முடியாது. ஆமா, டஃப் தான், எல்லாமே டஃப் தான். ஆனால் ப்ராக்டிஸ் ஆகும், டஃப் பழகி போகும், அதுதான் விஷயமே. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமே தவிர டஃப்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரிய வரும், அதுதான் ஆக்சுவலாக. தலைவா எனக்கு ரொம்ப ஈஸியாக. ஆமாம், அதுதான் தலைவா. இன்னைக்கும் எங்கள் அப்பா அம்மா போட்ட புஷ்பம் பூ அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக அதான் உண்மை. இல்லை கவின்னு ரொம்ப ஏங்க, எல்லா ஆக்டர்ஸுமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் கேட்டால் அதை ஸ்க்ரூ பண்ணுவாங்க தான். ஏன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கணும்னு தெரியும். ஏன்னா அவங்க மேலே பணம் போடுறாங்க, அந்த பணம் ப்ரொடியூசருக்கு போய் திருப்பி போகணும், அவங்க அடுத்த ஸ்டெப் முன்னாடி போகணும். இவ்வளோ மண்டைகளில் ஓடுற விஷயம் உடனே அதை ஓகே சொன்னது வந்துட்டு எனக்கு அது பெரிய பிளெஸிங் தான். ஆனால் அது கவின்னு கிடையாது. எனி ஆக்டர் ஒரு 2-3 டிராஃப்ட் போகும், 2-3 தடவை அவங்க எல்லாருமே கேட்பாங்க தான். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஒரு காலில் என்னோட ஃபோன் எடுத்துட்டாரு, அவ்வளோ தவிர அதுக்கப்புறமா இது எப்படி வரும் அது எப்படி வரும் டீட்டெயிலிங் பண்ணிட்டு தான் இருக்கணும் எல்லாருமே. தலைவா கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களே இங்க. அடுத்த அப்டேட் நான் சொல்றேன், இதோ பார்த்து செஞ்சு விடுங்க, அப்போதான் எனக்கு அப்டேட்டே ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரே அப்டேட்டு என்னோட ஃபோனை தான் இன்னைக்கு அப்டேட் பண்ணேன். இதுக்கப்புறம் நடக்க போதுன்னு தெரியல. பட் நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 80% வந்துட்டாங்க, ஒரு 20% தான். ஏதோ பார்த்து செய்யுங்க ப்ளீஸ். தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கீங்க தலைவா. இப்போதான் தலைவா எங்களுக்கு வந்துட்டு உடனே ஷார்ட் நோட்டீஸ் தான் நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் திரையில வந்து இங்கே பார்க்கும்போது இங்கே எல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு நிமிடத்தில் கிளம்பி போகணும். எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு விஷயமா சுற்றிட்டு இருக்கோம். இப்போ இது வந்திருக்கோம். நேற்றுக்கு நாங்கள் ஒரு ஷோ வந்துட்டு சத்தியம் ஃபுல்லாக ஒரு ஷோ, சரின்னு ஒரு ஷோ, அப்படி போய் அதை முடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். நாளைக்கு காலையில் நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அதை போட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க அடுத்த படம் ரிலீஸ்ல இருக்காங்க, அந்த ப்ரொமோஷன்ல இருக்காங்க. பிளஸ் அவங்களுக்கு ஏதோ பல்ட்டியோட ஏதோ சில பேட்ச் ஒர்க்லாம் நடக்குது போல இருக்கு, அதனால வர முடியல. அதனால அவங்க ஷேரிங் மட்டும்தான் பண்றாங்க. எங்களுக்கும் ஆசை தான், எங்க மூஞ்சியை பார்க்கறத விட அவங்க பக்கத்துல நின்னாங்கன்னா தமிழ்ல அமுக்கிடுவாங்களே. உயிர் சொல்லுங்க, இந்த மாதிரி பேசுங்க, பண்ணி செஞ்சு விடுங்க சார். கேக்குதா? கேட்டா சூப்பர் சார். அப்படிலாம் கிடையாது சார், அவருக்கு பண்றதுக்கு நம்ம ரெடி ஆகணும் இல்லையா? வாய்ப்புலாம் கொடுப்பாங்க தான் சார். நம்ம அவங்களுக்கு ஏற்ற மனசை கவர்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கணும்ல, அதுதானே விஷயம். அவருக்கும் தெரியும். கேளுங்க அவரை. என்னது இது? நாங்க இல்ல ஜி, இவர் ஆல்ரெடி ஒரு கதை ஒன்று பண்ணியிருப்பாரு, வேற யார்ட்டையும் அதெல்லாம் சொல்லி தான் வச்சிருந்திருப்பாரு. அதை இங்க சொல்ல மாட்டார்ல. நம்மளுக்கு அடுத்த ரிலீஸ்க்கு இன்னொரு படங்கள் இருக்கு. இல்ல தலைவா, இந்த படத்தோடதுக்கே ஃபுல் ஆக்குபென்சி வரணும் தான் பேசினிருக்கிறோம். நீங்க அடுத்த படத்துக்கு போய் இவங்க அடுத்த படத்துக்கு போயிட்டாங்க போல இருக்கு. பழக்கத்துக்காக நாங்க 2 பேருமே தெரியும் எப்படி வேணா பண்ணிக்கலாம் அது. ஆனா எல்லாத்தையும் எங்க பழக்கத்துக்காக நீங்க வருவீங்களா தியேட்டருக்கு? எப்படி வருவீங்க? புரியல. கதை நல்லா இருந்தா வருவீங்க, இஷ்டத்துக்கு ஏதாவது. அந்த கதை தான் எல்லாத்தையுமே டிமாண்ட் பண்ணுது. அடுத்த சூப்பரான ஒரு கதை வந்துச்சுன்னா பண்ணிட்டு போறோம்.
அவ்வளவுதான். அடுத்தது அதே மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ணி எடுக்கும்போது அந்த சான்ஸ் நான் வேஸ்ட் பண்ணாமல் கதை சொன்னா கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம். பெரும்பாலும் லவ் ஸ்டோரி படம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படத்துக்கு இருக்கு. அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் இனிமேல் வர ஆரம்பிச்சோம். பிகாஸ் அதுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் ஒரு ஷோ போலாம் ஐடியா பண்ணி வச்சிருக்கோம், ப்ரொடக்ஷனில் பேசியிருக்கோம். அது நடந்துன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. தேங்க்யூ. கேக் வெட்டிடலாமா? தெரியுங்களா? வச்சாமா கேக் எடுக்கும்போது ப்ரே பண்ணிக்கணும். பர்த்டே மாதிரியே பண்ணுறீங்க. ஆமா ஆமா. கேக் வாங்கினது நீ மரியாதையா வந்து. இது ஒண்ணு நீ சாப்பிட மாட்டேன். ஆமா சுகர் அந்த இடத்துல அந்த எவ்வளோ அழகா சின்னதா தேங்க்யூ. தம்பி வாப்பா. ஜி அப்படியே தூவாங்க, பர்த்டே கிடையாது. நல்லா இருக்கு. தேங்க்யூ, நல்லா இருக்கும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பேக்ல வந்து பாய் பாய் சைடு வந்து பாய் கொஞ்சம் சைடு வந்துடும் பாய். அவங்க நின்று எடுத்துட்டு ஒரே நிமிஷம் சார். சார் சார் திரும்பி ஒரே